இந்த தொகுதியிலே நான் பேசாத இடமில்லை. இந்த தொகுதியிலே அன்றைக்கு மிக கெட்டிக்காரர்களாக இருந்தவர்கள் எல்லாம் மிக அற்புதமான தோழர்கள். இங்க இருக்கிற நம்முடைய மகேஷோடைய என் டி முனுசாமி அவர் எனக்கு தெரியும். கட்சியிலே முக்கியமானவர். இவருடைய மாமனார் பவளவண்ணன் இந்த பகுதியிலே கட்சி வளர்த்தவர். அவரெல்லாம் கலைஞரிடத்திலே மிக அற்புதமான பக்தி கொண்டவர். பவளவண்ணன் எல்லாம் இங்க இருக்கிற சம்பந்தம் பேசினால் விடிய விடிய நாமே கேட்டுக் கொண்டிருக்கலாம். கைது சம்பந்தம் நெருக்கி தரிப்பவர் பேசுவார். புலவர் நடேசன், புருஷோத்தமன் என்று நிறைய ஆட்கள், அத்தனை பேரும் ஒரு நாள் தவறாமல் வீதி தவறாமல் பேசி பேசி என்னை வளர்த்தவர். மணி அவர்கள் இப்பொழுது அவர் நம்ம கட்சிக்கு வந்திருக்கிறார். அந்த காலத்தில் அவருக்கு கூட வருவார். அவர் மகன் இப்பொழுது எம்எல்ஏவாக இருக்கிறார். அவரு அந்த காலத்திலே மிக பொறுப்போடு இந்த கட்சி கூட்டங்களை நடத்தி கொண்டிருப்பவர். ஆகவே இந்த தொகுதி திமுகவினுடைய கேந்திரமாக இருந்தது. காஞ்சிமணி மொழியார் அவர்கள் தான் இங்கே தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார். பிறகு கலைஞர் அவர்கள் அந்த இடத்தை பிடித்தார்கள். பிறகு கலைஞருக்கு பிறகு புருஷோத்தமன் கொஞ்ச நாள் ஆண்டு பார்த்தார். அது என்னமோ ராசியம், இந்த தொகுதியில் இருக்கிறவரெல்லாம் பேரும் புகழும் பெற்றவர்களாகவே வந்துவிடுகிறார்கள். ஸ்ரீதர் என்கிற ஒரு மனிதன், அவருக்கு சாதாரணமான ஒரு தொண்டன், ஆனால் உழைப்பால் உயர்ந்து மாநகராட்சி ஆகி சட்டப்பேரவையாகி முரசொலி மாறனுக்கு மிக மிக வேண்டியவர். இன்றைக்கு இந்த கோட்டூர்புரம் அவராலே உருவாக்கப்பட்டது. ஆகவே அங்கு அத்தகைய நண்பர்கள் எல்லாம் எனக்கு நிறைய உண்டு இந்த தொகுதியில். எனவே இந்த தொகுதி என்னுடைய வரலாற்றில் ஒரு அத்தியாயத்தை எழுதக்கூடிய அளவுக்கு நெருக்கமாக இருக்கிற தொகுதி. எனவே இந்த தொகுதியிலே நான் பேசுவதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. இதில் என்ன ஒன்று கேட்டால், எல்லோருக்கும் வருகிற சளி எனக்கு வந்து, எல்லோருக்கும் வருகிற காய்ச்சல் எனக்கு வந்து, எல்லோருக்கும் வருகிற இருமல் என்று. இருமல் என்றால் இப்படி அப்படி அல்ல, அப்பேற்பட்ட இருமல் கோழை. அதனால்தான் அவருடைய விழாவிலே கூட புத்து திரித்ததை போல் 4 வார்த்தை பேசிவிட்டிருந்தேன். இன்னைக்கு எப்படி ஜெகத் ரசிகன் கவிதை படிப்பார் என்று எனக்கு தெரியும். ஆகியனால் அவரை விட்டு விட்டு நாம் நடுவலாம் என்று நான் பார்த்தேன். அவர் அதுக்கு முன்னாலே அணை போட்டு அவர் பேசுவார் என்று இவர் பிடித்துக் கொண்டார். ஆனால் எங்கள் 2 பேரையும் விட கெட்டிக்காரன் வாசு. வாசு எனக்கு இந்த கட்சியில் கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலம் நான் பேசாத ஊர் இல்லை, எனக்கு தெரியாத ஆள் இல்லை. எந்த ஊருக்கு போனாலும், செங்கோட்டைக்கு போனாலும் அல்லது நாகர்கோயில் எந்த கிராமத்துக்கு போனாலும் நான் கட்சிக்காரர்களை படி என்று கேட்பேன். எல்லோரும் சொல்லுவார்கள், நீங்க ஒரு ஆள் தான் பழைய ஆட்கள்லாம் நினைச்சு கூப்பிடுறீங்கன்னு கேட்பார். ஆகையினால எனக்கு தெரியும். ஆகையினால இவர் மாவட்ட கழக செயலாளர்கள் கோவிந்தசாமி காலத்திலிருந்தே எனக்கு தெரியும். ஆகையினால் ஒரு மாவட்ட கழக செயலாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணம் உண்டு என்றால் அது நம்முடைய அருமை நண்பர் சுப்பிரமணியன் தான். அவரை நான் பேசி எனக்கு ஒன்றும் ஆக வேண்டியதில்லை. ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா கூட சரியா பண்றது இல்லை, ரொம்ப கஷ்டம். அதுமா ஒரு நாளைக்கு 20 ரெக்கமெண்டேஷன், பிள்ளை நர்ஸ் டாக்டர் அதிகமான ரெக்கமெண்டேஷன் வர்றது 2 இலாக்கா. ஒன்று இது, ஒன்று இன்னொன்று ரெவன்யூ இலாக்கா. எத்தனை தான் பண்ணுவார் அவரும்? அது நாம் ஒன்று மாற்றுவோம், இன்னொருத்த வந்து அதை மாற்றுவோம். ஆகினாலும் அப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் அதுக்காக நான் சொல்லவில்லை. ஒரு இலக்கணத்தை வைத்து மாற்றோம்.